பூர்வீக வீடு பார்க்காம பராமரிப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா ஒன்று அந்த வீட்டுக்கு மேலே அரசஞ்செடி முளைக்கும், இல்லை ஆலமரம் முளைக்கும், உள்ள வந்து கரியான் செல் அரிச்சு வைக்கும், வவ்வால் உள்ள வந்து போகும். அந்த மாதிரி இன்டிமேஷன் அவங்களுக்கு வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஒரு ஜாப் ப்ரொஃபஷன் போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியாது. இதே அந்த வீட்டில் வடக்கில் ஜன்னல் இருந்து மேக்ஸில் மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் அவங்களால எண்ண முடியாத அளவுக்கு பணம் வரும். அந்த அளவுக்கு அதோட வடக்குன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். இதை கண்டுபிடிச்சி சொன்னவர் திருப்பதி ரெட்டி. காலையில் வர சூரியன் என்ன பண்ணுவார்னா நம்ம மனசை ஃபுல்லாக டஸ்டர் மாதிரி அழிச்சிருவார், பழசை ஃபுல்லாக அழிச்சிருவார், புதுசாக நம்மளை உருவாக்கி வைப்பார். அந்த கிழக்க மூடப்பட்ட வீட்டில் அதெல்லாம் அழைக்கப்படாது. அந்த வீட்டில் உள்ளவங்க பழசையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துக்கிறேன், என்னால் தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி அந்த வீட்டில் உள்ள ஆண் சொல்லிக்கிட்டே இருப்பார். தவறான வாசல், வீட்டோட வாசலே வந்து தென்மேற்கு மூலையில் இருந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த வீட்டில் கோர்ட் கேஸ் வந்துடும். சரி, இப்போ கிராமங்கள் எல்லாம் பரம்பரை வீடு இருக்கும் இல்லையா? இப்போ 2 தலைமுறையா வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அவங்க நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பமா இருக்கும். ஆனா இப்போ ஒரு 3 ஜெனரேஷனா இருக்கும்போது, இப்போ வாழ்ந்துகிட்ட குடும்பம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ முந்தி கரெக்ட்டா ஒரு நல்ல வாஸ்து பார்த்து கட்டின ஒரு வீடுனால தான் இத்தனை தலைமுறையா அது இருந்திருக்கு. ஸோ இப்போ 3 ஜெனரேஷன்ல அது அங்க வாஸ்து பிழை எப்படி ஏற்படும்? திடீர்னு அந்த நீங்க சொல்றது ஓகே. 3 ஜெனரேஷன், இப்போ தாத்தா, அப்பா, பையன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா காலத்துல வாஸ்து பார்த்தாங்கன்னா கிடையாது. பெரும்பாலான வீடுகள் வாஸ்துவே அப்ப பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா ஏ டைப்ல இருக்கும் வீடு. அது மட்டும் கிடையாது, யாரும் பூமியை தோண்டி செப்டிக் டேங்க் போடல, யாரும் சம்பு போடல, கிச்சன் தனியா இருக்கும், அங்கேருந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. கழிவறைன்றது வீட்டுக்குள்ள கிடையாது, வெளியில தான் கொல்லைப்புறத்துல வயக்காட்டுல எங்கேயாவது போவாங்க, உள்ள கிடையாது. இது எல்லாமே சமீபத்தில் நமக்கு மாறிச்சு. எல்லாமே ஜென்ரேஷன் மாறினது இப்போ தான். ஒரு பிஃபோர் 30 இயர்ஸ்ல தான் நம்மளுக்கு இந்த ஜென்ரேஷன் உள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. ப்ளஸ் அவங்க கூட ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே இருந்துச்சு. யாருக்குமே சுயநலமுன்றது கிடையாது. எல்லாமே பொதுநலமாக இருந்தாங்க. எது செய்யறனாலும் பக்கத்தில் சண்டை இருந்தாலும் அவங்கள அனுசரித்து செய்வாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செய்வாங்க. அது வீட்டில் ஒரு கெட்டது நடக்குதுன்னாலும் அந்த நிகழ்ச்சியிலும் அத்தனை பேரும் கலந்துப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க அது எல்லாத்தையும் நம்ம பேக்லாக் வச்சுட்டு வரோம். ஏன்னா ஒர்க் ப்ரொபோஷன் அது மாதிரி இருக்குது. வெளியூரில் வேலை கிடைக்குது. இப்போ வெளிலேருந்து சென்னைக்கு செட்டில் ஆகிறோம், இங்கேருந்து மும்பை போகிறோம், பெங்களூர் போகிறோன்னா இப்போ சொந்தங்களை பிரிகிறோம். அப்படின்ற பட்சத்தில் தாத்தாவோடது கர்மா அப்பாவுக்கு கடத்தப்படாது என்றைக்குமே. தாத்தாவோட கர்மா பேரனுக்கு தான் கடத்தப்படும். தாத்தா இப்போ அவர் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய சொத்து சம்பாதிச்சிருக்காரு, தான தர்மங்கள் பண்ணியிருக்காருன்னா அது முழு பலனும் அவங்களோட பிள்ளைக்கு கிடைக்காது. பேரனுக்கு தான் அந்த அந்த கர்மா சேரும். வெறும் இப்போ சொத்து தாத்தா பையன் அனுபவிச்சாச்சு, பேரனுக்கு கொடுக்குறாங்கன்னா தாத்தாவோட சொத்து மட்டும் வராது, அவரோட ப்ளஸ் மைனஸ் அந்த பையனுக்கு வரும். அப்போது அவரோட அதுதான் பூர்வ புண்ணிய பலன்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா இவன் நெக்ஸ்ட் லெவலில் பிஸ்னஸோ ஏதோ ஒன்று செம்ம ஸ்டார் லெவலில் அப்கிரேட் ஆவாங்க. இது கடத்தப்படுற அந்த தாத்தா கிட்ட இருந்து பாசிட்டிவாக வராமல் அவர் பண்ண தப்புகள் எல்லாம் இருந்ததுன்னா இவன் என்ன நல்லது பண்ணாலும் போய் செய்ய முடியாது. அப்போது இந்த பூர்வீகம் யாருக்கு இருக்கோ அந்த பூர்வீகத்தை சரி பண்ணணும். தவறான வீடு இருக்குன்னா அதை சரி பண்ணணும். ஒரு வீட்டோட ஆயுள் 40 வருஷம் தான். 40 வருஷம் கடந்த வீடை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த வீடை பண்ண முடியல அப்படின்னா டெமாலிஷ் பண்ணி எம்டி இடமாக்கிடணும். அது மேக்சிமம் அது புராணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பீஷ்மர் அம்பு படைக்கல படுத்திருந்த பீஷ்மர் ஒரு வீடும் அவரோட ஒப்பிடுவாங்க. அவர் அந்த உத்தராயண காலத்தில் உயிரும் போகாமல் அந்த காலத்தை நோக்கி உட்காந்துருப்பார், எப்போ போகும்ன்ட்டு தேகத்துலேருந்து இந்த ஆத்மா வெளில போகும்னு. அம்பு படைக்கல உயிரும் போகாமல் இருப்பாங்க. அப்படி தான் ஒரு வீடு. அதுக்கான இன்டிமேஷன் அந்த வீட்டில் முன்னாடியே கொடுத்துரும். பூர்வீக வீடு பார்க்காம பராமரிப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா ஒன்று அந்த வீட்டுக்கு மேலே அரசஞ்செடி முளைக்கும், இல்லை ஆலமரம் முளைக்கும், உள்ள கரியான் செல் அரிச்சு வைக்கும், வவ்வால் உள்ள போகும். அந்த மாதிரி இன்டிமேஷன் அவங்களுக்கு வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதை புரிஞ்சுக்காதவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டாங்கன்னா அடுத்து ஏன்னா இந்த ஆமாம், இயற்கைன்றது என்றைக்குமே ஒருத்தர் கீழே அழுத்தாது. இப்போ நம்ம தவறு பண்ணோன்னா அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு எண்ணம் வரும். அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், எனக்கு என்னால் அவனை கண்டிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் இயற்கைக்கு அப்படி கிடையாது. நம்ம என்னதான் தவறு செஞ்சாலும் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
இயற்கை நம்மளுக்கு இது எல்லாமே காட்டுது. ஆனா, நம்மளால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ண முடியல. அப்படின்றப்போ இந்த வாஸ்து நிபுணர்லாம் அந்த இடத்துல போனாங்கன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். ஓகே. இப்ப சரியான ஒரு கைடன்ஸ் எடுக்கும்போது, அதுலருந்து அவங்க வெளில வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ வந்து இப்ப தாத்தா பண்ண அந்த கர்ம வினைகள் எல்லாமே அவனோட பேரனுக்கு வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அத வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்போ உங்க தாத்தா வந்து கொஞ்சம் சரியில்ல, அந்த மாரி ஒரு விஷயம். இப்ப இவரு வந்து அதனால சஃபர் ஆகுறாரு அப்படிங்கும்போது, இப்போ உங்கள மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜர் அவங்க வந்து நாடும்போது, அதற்கான நிவர்த்திய வந்து நீங்க செஞ்சு குடுப்பீங்களா? அந்த வாஸ்து கரெக்ஷன் அவங்க வீட்ல பண்ணாங்கன்னா, 1 இயர் அதுவும் எப்படி சொல்றது? இதே அவரு வந்து கர்மானா, குட் கர்மாவா இருக்கணும். தப்பு பண்ணியிருந்தாலோ, ஃபினான்ஸா வட்டிக்கு விட்டுருக்க கூடாது. அவரு அந்த தொழில பண்ணியிருந்தாருன்னா, இவனுக்கு என்ன பண்ணாலும் நடக்காது. ஓ! ஓகே. அவரு வட்டிக்கு விட்டு வாங்குற தொழிலோ, இல்ல பஞ்சபூதத்துல நிலம், மண்ணு இதெல்லாம் வித்திருந்தாலோ, இதெல்லாம் அபகரிச்சிருந்தாலோ, இது எல்லாமே பெரும் பாதிப்பு. அது தொடர்ந்து வரும். அவங்களால வந்து வாஸ்து நிபுணரே கனெக்ட் பண்ண முடியாது. எனக்கு நிவர்த்தி வேணும்னு சொல்லி அவங்க அவங்க கேட்கிற போகக்கூட முடியாது. முடியாது. ஆ. அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னா, அந்த குழந்தைங்க, "எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு நம்பிக்கை கிடையாது." அப்படின்னு அவங்க எதிர்மறைவா பேசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் இவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதே அவங்க பாசிட்டிவ் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா தான் கனெக்ட் ஆகும். அவங்க வீடு வாஸ்து கரெக்ஷன் பண்ணி அவங்க பண்ண முடியும். இயற்கையாவே அது நம்மளுக்கு வந்து அந்த பேக்லாக் பேரியர் இருந்திருக்கும். சரி, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி ஒரு இப்போ தொழில் பண்ற ஒரு இடம், ஒரு கடையா இருக்கட்டும், இல்ல அவங்க வீட்லயே வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. எதனா ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தொழில் பண்ற இடத்துலயும் வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? ஸோ ஒரு ஹோட்டல் இப்போ சாதாரணமா ஒரு ஹோட்டல் எடுத்துப்போமே, அந்த ஹோட்டல்ல வந்து எந்த மாதிரியான வாஸ்து இருக்கணும்? இப்போ அக்னி மூலை நமக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கணும். இப்போ கல்லாப்பெட்டி, இல்ல அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கணும்? பிசினஸ் பண்றவங்களுக்கும் அவங்களோட பூர்வீக வீடும் கனெக்ட்டா இருக்கும். அந்த வீடு சரியா இருந்ததுன்னா வாஸ்துப்படி, அவங்க பண்ற இடம் பிசினஸும் நல்லா நடக்கும். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிச்சன் எங்க வரலாம் ஹோட்டல்லன்னா, ஒண்ணு நம்ம அக்னி மூலையில வரலாம். வாயு மூலையில கிச்சன் இருந்ததுன்னா ஹோட்டலுக்கு ரொம்ப பெஸ்ட் அவங்களுக்கு. மத்தது தென்மேற்கு மூலை. அது நம்ம வந்து குபேர மூலை சொல்றோம். நைருதி மூலையில தான் கல்லாப்பெட்டி இருக்கணும். அங்க கல்லாப்பெட்டி வச்சு அவர் ஓனர் அங்க உட்காந்தாங்கன்னா, அவங்க நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க. இதுல ஏதாவது வடகிழக்கு மூலையில தவறு பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு டிஜி வேணும். பவர் கட் ஆகுது அடிக்கடிக்கு. நான் ஒரு ஜெனரேட்டர் மினி ஜெனரேட்டர் வாங்கி வைக்க போறேன்ப்பா அப்படின்னு தவறான இடத்துல எடுத்துட்டு போயிட்டு ம். வடகிழக்கு மூலையில வச்சுட்டா, டோட்டலா அந்த பிசினஸே அவங்களுக்கு ட்ராப் ஆயிரும். ஓகே. என்னதான் கரெக்ட்டா இருந்தாலும், ஒரு வடகிழக்கு மூலையில ஒரு டிஜி கொண்டு வந்து வச்சாலோ, இல்ல ஒரு மரம் ஃப்ரீயா கிடைக்குது, ஒரு ஃபங்ஷன் போறேன், எனக்கு மரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மரத்த கொண்டு வந்து அந்த வடகிழக்கு மூலையில நிறுத்தினாலும், வச்சாலும், அந்த இடத்துல டோட்டலாவே படிப்படியா அப்படியே சரிவு வந்து, அந்த ஹோட்டல் மூடுற அளவுக்கு வந்துரும். இப்ப இது வந்து ஐம்பூதங்கள் கூட தொடர்புடைய பஞ்சபூதத்தோட கனெக்ஷன் உண்டு. ஓகே. இப்போ வந்து இப்போ நெறைய பேர் வந்து இப்போ யுபிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ நீட் படிக்கிறாங்க இல்லையா சார்? இப்போ வீட்ல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கட்டும். எந்த மாதிரியான இடங்கள்ல உட்காந்து படிக்கணும்? எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரூம்ல உட்காந்து படிக்கலாம்? வடகிழக்கு மூலையில கிழக்க பார்த்து உட்காந்து படிக்கலாம். நார்த் ஈஸ்ட் கார்னர் சன்ரைஸ பார்த்து படிக்கிறது ரொம்ப உத்தமம். ஆ அந்த வீடெல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்ஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, வடக்கு பக்கம் கம்பல்சரி ஒரு ஜன்னல் ஏதாவது இருக்கணும். வடக்குல மூடப்பட்டு இருந்தாங்கன்னா, அந்த வீட்ல வடக்கு வந்து டோட்டலா க்ளோஸ். ஜன்னலே இல்ல அப்படின்றவங்க, மேக்ஸ்ல மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஒண்ணு நல்லா ஹை லெவல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. சென்டம் எடுப்பாங்க. 90 அது மாரி எடுப்பாங்க. அதே அவங்க பி அந்த மேக்ஸ் படிச்சு அந்த மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு, ஒரு ஜாப் ப்ரொஃபஷன் போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா, அந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியாது. ஓ! ஓகே. இதே அந்த வீட்ல வடக்குல ஜன்னல் இருந்து மேக்ஸ்ல மார்க் கம்மியா எடுக்குறாங்க அப்படின்னா, பிசினஸ்ல அவங்களால எண்ண முடியாத அளவுக்கு பணம் வரும். அந்த அளவுக்கு அதோட வடக்குன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். இத கண்டுபிடிச்சு சொன்னவரு திருப்பதி ரெட்டி. ஆந்திரா திருப்பதி ரெட்டி. அதுலருந்து அடுத்த கட்டமா நம்ம குருநாதர்ல ஒவ்வொருத்தரா வந்து ரிசர்ச் பண்ணி, அது ஏன் பிரதானம் சொல்றாங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அத கண்டுபிடிச்சாங்க. கோவில்ல கிழக்க பார்த்து கோயில் விழுந்து கும்பிடுறத வடக்க பார்த்து தான் விழுந்து கும்பிடுவாங்க. யாருமே தெற்க பார்த்து விழுந்து கும்பிட மாட்டோம். வடக்கு திசையில தான் குபேரன் உட்கார்ந்திருக்காரு. அதே இடத்துல தான் குரு இருக்காரு. அந்த இடத்துல குருவ மூடிட்டோம்னா, பிளஸ் புதனும் வடக்குல தான் இருக்காரு. புதன் தான் மேக்ஸ்க்கு. அவரு மேக்ஸ்ல பீக்ல போனாங்கன்னா, அவங்க வந்து பிசினஸ்ல மணி ஏர்ன் கவுண்ட் பண்ற அளவுக்கு மணி இருக்காது. இதே மேக்ஸ்ல கம்மியான மார்க் எடுக்குறாங்க, வடக்குல வந்து ஓப்பன் இருக்குன்னா, செல்வம் அவங்களால எண்ணிக்கு அடங்க முடியாத செல்வங்கள் அந்த அப்ப வீட்ல. இப்ப இது கேட்கும்போது இப்போ அங்க வாசல் வைக்கணுமா? வைக்கக்கூடாதா? வாசல் கேட்கல. அந்த ஜன்னல் ஜன்னல் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? ஜன்னல் வைக்கணும்.
பக்கத்து வீட்டு செவரை ஒட்டக்கூடாது. வடக்கும் கிழக்கும் யார் வீட்டு செவுத்தையும் ஒட்டக்கூடாது. வடக்கு கிழக்கு ஒட்டியிருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாட்டியிருப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க சுவர் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து நெறைய வீடுகள்ல வந்து ஒரு சுவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரே ஒரு வால் தான் அங்க இருக்கும். 2 வீட்டுக்கும் பொதுவான ஒரு வால் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது என்ன மாரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடும்? இது வாஸ்து குறைபாடான வீடுகள் அது எல்லாமே. வடக்கு மூடி இருந்து அந்த மாதிரி ஒட்டி இருக்குன்னா, அந்த வீட்ல வருமானம் குறைவா இருக்கும். எந்த ஒரு இடத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கு, ஏதாவது வெளியில போறோம், இல்ல அவங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் வைக்கிறேன்னா கூட யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. இதே அந்த வீட்ல வடக்குக்கு ஒட்டுன வீட்ல கோவிட் வருது. கோவிட் வந்து எல்லாருக்குமே வந்தது. 2020, 21 அந்த கோவிட் வந்தாலும், வடக்கு மூடப்பட்ட வீட்ல இருந்தாங்கன்னா, ஜன்னல் இல்லாத வீட்ல இருந்தாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் அவங்க சக்சஸ் ஆக மாட்டாங்க. இதே வடக்கு ஜன்னல் ஓப்பன்ல இருக்குன்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்தா அடுத்த நிமிஷம் சரி. 1 ஆமா 1 மந்த்லயோ, 2 மந்த்லயோ சரியாயிரும். இதுதான் அந்த வடக்குன்றது அவ்வளோ பிரதானம். இது அந்த பக்கம் ஒட்டவே கூடாது. கிழக்கு திசையிலயும் ஒட்டக்கூடாது. சூரியன் பிரதானம். கண்ணுக்கு தெரிந்த இறைவன் சூரியனே. அவர வந்து நம்ம மூடிட்டோம் அப்படின்னாலே, டோட்டலா நம்மளோட லைஃப் பிளாக் ஆகுது. அது எல்லாமே பெண் தன்மை ஆகுது. பிரதான பஞ்சபூதத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலம் வந்து பெண். பார்க்கடலும் பெண். அப்போ யாருக்கு அதிக பிரையாரிட்டி பாருங்க. அவங்க தான் பெண் ஆளுமை பண்ண முடியும். பெண் ஆளுமையில இருக்கிறனால தான் அது ஒரு சீக்ரெட்டா சொல்றேன். என்னோட குருநாதர் டாக்டர் ரவிரமணன் சார் சொன்னது. நம்ம கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலைய பார்த்தீங்கன்னா, ஐயன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா நின்னுட்டு இருக்க மாட்டார். எப்படி ஒரு அம்பாள் கோவில்ல ஒரு அம்பாள் இருக்காளோ, இடுப்ப வளைச்சு நெளிச்சு நின்னுட்டு இருப்பாளோ, அப்படிதான் நிறுத்தியிருப்பாங்க. அது வாஸ்து. அப்போ கணபதி ஸ்தபதி ஐயா அவர்கள் உரையாடல் பண்றாங்க குருநாதர் கிட்ட. இது எப்படி அங்க நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க போயி, அப்ப சொல்றாரு, "உடம்பெல்லாம் பெண் தன்மையா வச்சிருங்க. முகத்த மட்டும் ஆண் தன்மையா வைங்க. இல்லன்னா இந்த கடல் வந்து பெண்ணு. காத்து வந்து அந்த இடத்துல வச்சு பஞ்சபூதத்துல நிக்க முடியாது. அதனால தான் லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு அங்க நின்னுட்டு இருக்கு. இங்க வள்ளுவர் சிலை நிக்கணும்னா இத பண்ணா தான் பண்ண முடியும்னு பண்ணாங்க." வாவ்! ரொம்ப புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. இது இது எப்படி சொல்றது? இந்த மாரி விஷயங்கள் நம்ம வீட்ல இப்ப இந்த கிழக்கு ஒட்டிடுச்சுன்னா, அந்த வீட்ல பெண் தன்மை உள்ள வீடாயிடும். அந்த வீட்ல அதான் சொன்னேன். பழையபடி தான். அந்த ஒட்டுன வீடெல்லாம் இவங்க இருப்பாங்க. ஜோதிடர் இருப்பாங்க. மியூசிஷியன் இருப்பாங்க. அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டவங்க அது உள்ள கனெக்ட் ஆயிருவாங்க. பிராமணாஸு அவங்க பெரும்பாலும் வீடு வடக்கு தெற்கா தான் வாசல்ல இருக்கும். அக்ரஹாரம்லாம். அவங்களுக்கு கிழக்க மூடப்பட்டிருக்கும். ஏன் மூடப்பட்டிருக்கும்னா, சூரியன் வந்து ஒரு டஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. சந்திரன் வந்து நமக்கு வந்து நம்ம மனசு மனோகாரகன். அவர் நைட்டு டெய்லியும் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள ஸ்கிரிபிள் பண்ணிட்டு போயிடுவார். பழைய நினைவுகள்லாம் கொண்டு வருவார். பழசெல்லாம் நினைக்க வைப்பாரு. நம்ம குழந்தையில எப்படி இருந்தோம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் நினைக்க வச்சு வைக்கிறதெல்லாம் சந்திரன். தூக்கத்தில அதனால தான் நம்மளுக்கு அதெல்லாம் கனெக்ட் ஆகுது. காலையில வர சூரியன் என்ன பண்ணுவார்னா, நம்ம மனச ஃபுல்லா டஸ்டர் மாரி அழிச்சிருவார். பழச ஃபுல்லா அழிச்சிருவார். புதுசா நம்மள உருவாக்கி வைப்பார். அந்த கிழக்க மூடப்பட்ட வீட்ல அதெல்லாம் அழைக்கப்படாது. அந்த வீட்ல உள்ளவங்க பழசையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாருக்கு முன்னாடி எழுந்துக்கிறேன், என்னால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி அந்த வீட்ல உள்ள ஆண் சொல்லிக்கிட்டே இருப்பார். ம். எல்லாருக்குமே ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவர் பேசுறது. ஏன்னா டெய்லியும் காலையில இந்த புராணத்த பாடுவார். கிழக்கு மூடப்பட்ட வீட்ல உள்ளவர். அப்போ அந்த வீட்ல உள்ளவங்க, அப்போ அவர வந்து எதுவுமே கேட்கக்கூடாது. அவர் வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு அம்மா, பொண்ணு இருந்தா அவங்களே டெசிஷன் எடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. ம். அந்த மாரி வீடுகளா போயிடும். ஒரு பெண் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு வீடா இதே வடக்கு மூடியிருந்த வீடும் லவ் அஃபேரா போகும். அதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இப்போ வந்து பழைய பழைய காலத்துலலாம் வந்துட்டு எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் மேக்ஸிமம் பண்ணிப்பாங்க. ஸோ இப்ப இருக்க காலகட்டத்தில நெறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்றாங்க. பட் அப்படி இருக்கும்போது சில பேருக்கு நல்லா அமைஞ்சா பரவால்ல. பட் அதுவே வந்து நெறைய வழக்குகள், நெறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கஷ்டம் ஏற்படுது. இல்ல பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுதுல்ல சார். ஸோ அந்த எந்த மாதிரியான வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாரி பாதிப்பு ஏற்படும்? முக்கியமா தென்மேற்கு மூலை. தென்மேற்குன்றது கணவன் மனைவி இணையக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து தவறான பாத்ரூம், தவறான வாசல், வீட்டோட வாசலே வந்து தென்மேற்கு மூலையில இருந்தாங்கன்னா, கம்பல்சரி அந்த வீட்ல கோர்ட் கேஸ் வந்துரும். ஒண்ணு லவ் அஃபேர் இதுல போயிட்டு, அதுவும் வேற்று மதம், வேற்று கேஸ்ட், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஆகும். அப்படி ஆனாலும், அவங்க எல்லாம் கோர்ட் கேஸ்ல இருப்பாங்க. கோர்ட் சம்மந்தப்பட்டது. அதே வீட்ல அக்னி மூலையில கிழக்க பார்த்து வாசல்ல இருந்ததுன்னா, போலீஸ் ஸ்டேஷனும் போயி, போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து ஆயி, கோர்ட்டுக்கும் போவாங்க. ஓகே. இதே வாயு மூலையில வாசல்ல இருந்ததுன்னா, அந்த வீட்ல உள்ள குழந்தைங்களும் அதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. வாயு மூலையில இருக்கப்போ. பிளஸ்னா ஒண்ணு அப்ராடுக்கு போவாங்க.
அடுத்த மைனஸு வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் காதல் வயப்படுவாங்க. ம்ஹ்ம். இப்போ அப்படி அவங்க காதல் வயப்படல, அந்த வீட்ல அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா, அந்த அம்மாவோட கர்ப்பப்பைய எடுப்பாங்க. அந்த பெண் எங்க வாழ்ந்தாலோ, ஒண்ணு அந்த பெண் வெளில போணும். இல்லன்னா அந்த பெண் வாழ்ந்த இடத்த எடுக்கணும். வாழ்ந்த இடம்னா, அந்த உருவான இடம் அம்மாவோட கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த வீட்ல எதனா ஆல்டரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியுமா? பண்ணலாம். இது தெரிஞ்சது. இது குழந்தை வந்து முதல்லே வந்து லவ் அஃபேர் வெளில தெரியுது. அப்படின்றப்போ, வாஸ்து நிபுணர் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, அத கரெக்ஷன் பண்ணாங்கன்னா, கரெக்ட்டா 3 டூ 4 மந்த்ஸ்க்குள்ள அவங்க வந்து அந்த மனம் மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, வடக்கு வாயும்ன்றது மனசு சம்மந்தப்பட்டது. மனம் கெட்டுறது. மனம் கெட்டாலே இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். இதே அது மட்டும் கிடையாது. வீட்டோட காம்பவுண்ட் வந்து தந்தை சுவர் சொல்லுவோம். வீடு வந்து தாய் சுவர். இதுல ஏதாவது வளைவு நெளிவுகள் இருந்தாலுமே, காதல் வயப்படுவாங்க. மனசு வளைவு நெளிவுகள் நாணல் போல வளையும். அப்போ அந்த குழந்தை என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, சரின்னு சொல்லும். வெளியில போனோனே அந்த மாரி விஷயங்கள் செஞ்சுரும். அதனால தவறு குழந்தைங்க மேல கிடையாது. யார் மேலயும் கிடையாது. வளர்ப்புலயும் கிடையாது. குழந்தைங்க மேலயும் கிடையாது. தவறு வீட்டுக்குள்ள தான். அந்த வீட்ட சரி பண்றப்போ, அந்த குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. அந்த அப்பா, அம்மாவும் நல்லா இருப்பாங்க.